இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனைக் களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது.
வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். A while ago, we heard a knock on our door. We wondered who it could be, and we were unsure. We opened our doors and were filled with glee. The guest is not eager to us. We welcome our guests with enchant, for I know it has come to grant me respite. An air of contentment fills the space. My home now seems a better place. Do you have any clue who could be this guest? Oh, it's the blessed month of Ramadan, the month of protection, mercy, and forgiveness. As Muslims, we always look forward to this holy month. We fast from dawn to dusk For the sake of Allah subhanahu wa ta'ala. Thus, He does our breath into fragrance of musk. The Muslims who fast and pray possessed are aware of the rewards of this month's bounty. Throughout this month, we live and we repent. And we try to only talk and do what is correct. The angels descend with Jibril alayhi salam in the east. ورسلنا لديهم يكتبون. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah, wallahu akbar, wa la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala sayyidina Muhammadin tibbil qulubi wa dawaiha, wafiyatal abdani wa shifaiha, wa nuril absari wa diyaiha, wa ala alihi wa sahbihi wa barik wa sallim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. நாம் இப்போது புனிதமான ரமதான் மாதத்தில் இருக்கின்றோம். ரமதான் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நாம் அனைவருக்கும் உஸ்வத்துன் ஹசன, அதாவது சிறந்த முன்மாதிரியாக திகழும் நமது பெருமானார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது குர்ஆனின் முதல் வரிகள் இறக்கப்பட்டன. அப்படிப்பட்ட நமது பெருமானார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்திற்கு ஹதீஸ்களின் மூலம் பல விஷயங்களை ஒரு நினைவூட்டலாக கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நினைவூட்டலான ஹதீஸை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த ஹதீஸ் ரியாதுஸ் ஸாலிஹீன் என்கின்ற கிதாபில் உலகப்பற்றின்மையின் சிறப்பு என்ற அத்தியாயத்தில் இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள். وعن ابن عمر رضي الله عنهما قال, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
أخذ رسول الله صلى الله عليه وسلم بمنكبي فقال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோள்பட்டையை பிடித்துக்கொண்டு குஃபித் துனியா கஅன்னக், நீர் இந்த உலகில் இருந்து கொள்வீராக, கரீபுன், ஒரு பயணியாகவோ, அல்லது ஆபிரு சபில், பாதையை கடந்து செல்பவராகவோ. இப்படிப்பட்ட ஒரு நினைவூட்டலான ஹதீஸ் நம்முள் பல கேள்விகளை எழுப்புகிறது. நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் என்று யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த உலகம் தற்காலிகமாகத்தான் இருக்க போகிறது என்று உணர்ந்திருக்கிறோமா? ஒரு பயணிப்பவனாகவோ அல்லது வழிபோக்கனாகவோ நீர் இந்த உலகில் இருந்து கொள்வீராக என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்களே, அப்படி என்றால் என்ன? ஒரு கரீபாக இருப்பது என்றால் அவன் தமக்கு தெரியாத சுற்றுச்சூழலில் வாழ்கிறான். இவ்வுலகில் அவன் இருக்கின்ற வரை அவனுடைய ஒரே குறிக்கோள் என்னவென்றால் தமக்கு வேண்டியவற்றை மட்டும் சேர்த்து கொண்டு சொர்க்கத்தில் நுழைவதற்கான முயற்சிகளின் மீது அவன் கவனம் செலுத்துவான். இவ்வுலகம் அவனுடைய வீடு இல்லை என்பதை நன்கு அறிந்து கொண்டு தன் பயணத்தின் போது பெற்றோர்களை பார்த்து கொள்வது, தாம் கற்றுக்கொள்வதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, ஏழை எளியவர்களை உபசரிப்பது போன்றவற்றை கடமையாக செய்து சொர்க்கத்தில் மிக உயர்வான இடத்தை பெற விரும்புவான். முசாஃபிராக இருப்பது என்றால் அவன் இரவும் பகலும் ஜன்னாவை நோக்கியே பயணித்துக் கொண்டிருப்பான். இறைவனுடைய ஒரு நல்ல அடியான் இந்த தற்காலிகமான உலகத்தில் கிடைக்கும் வசதிகளை பற்றி கவலைப்படவே மாட்டான். ஜன்னாவை நோக்கியே செல்லும் ஒரு முசாஃபிரோடைய பயணம் நீண்ட நேரம் எடுக்கலாம், நிறைய கவனச்சிதறல்களும் ஏற்படலாம். அந்த பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் ஷைத்தான் நிச்சயமாக தப்பான வழிக்கு அழைத்துச் செல்ல காத்திருப்பான். ஆகையால் அந்த முசாஃபிர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து நேரான பாதையில் செல்ல வழிகாட்டுதலையும் உதவியையும் தொடர்ந்து நாட வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த முஹாஜிர்களை பற்றி இத்தருணத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அக்காலத்தில் குறைஷிகள் இஸ்லாமை தழுவியவர்களை கஷ்டப்படுத்தும் போது அவர்கள் அவர்களுடைய செல்வம், குடும்பம், வசதி போன்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்கள். உண்மையிலே இவர்கள் இந்த ஹதீஸுக்கு வாழ்வு கொடுக்கிறார்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டியே நேரான பாதையை தேடி சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலும் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், நாம் நீண்ட காலம் வாழ்வோம் என்று எதிர்பார்க்க கூடாது. நம் முதுமை காலம் அடையும் வரை மரணத்தை பற்றி யோசிக்க விரும்புவதில்லை. ஆனால் எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லவா? ஆகையால் நாம் நோய்வாய்ப்பட்டு எந்திரிக்க முடியாமல் இருக்கின்ற வரை நம்மளுடைய ஆரோக்கியமான உடல் நலத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்கள் செய்வதற்கான கூலியை பற்றி பல குர்ஆன் வசனங்களில் கூறியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால ذرة خيرا يره. எனவே அணுவளவு நன்மை செய்பவர் அதை காண்பார். ஆகையால் இவ்வுலகத்தில் நமது முக்கிய குறிக்கோள் சொர்க்கமாக இருக்க வேண்டும். நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல நாம் ஒரு கரீப் அல்லது ஆபிரு சபீலாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நோக்கி நாம் ஒரு பயணத்தில் இருக்கின்றோம் என்பதை நாமே அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அனைவரும் சேர்ந்து நல்ல அமல்கள் செய்வதில் பாடுபடுவோம். அது அணுவளவு இருந்தாலும் சரியே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والطور وكتاب مسطور في رق منشور والبيت المعمور
والسقف المرفوع والبحر المسجور إن عذاب ربك لواقع ما له من دافع يوم تمور السماء مورا وتسير الجبال سيرا فويل يومئذ للمكذبين الذين هم في خوض يلعبون يوم يدعون إلى نار جهنم دعا هذه النار التي كنتم بها تكذبون أفسحر هذا أم أنتم لا تبصرون اصلوها فاصبروا أو لا تصبروا سواء عليكم إنما تجزون ما كنتم تعملون إن المتقين في جنات ونعيم فاكهين بما آتاهم ربهم ووقاهم ربهم عذاب الجحيم كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون حور مصفوفة وزوجناهم بحور عين والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين وأمددناهم بفاكهة ولحم مما يشتهون يتنازعون فيها كأسا لا لغو فيها ولا تأثيم ويطوف عليهم غلمان لهم كأنهم لؤلؤ مكنون وأقبل بعضهم على بعض يتساءلون قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم
إنا كنا من قبل ندعوه إنه هو البر الرحيم فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون أم يقولون شاعر نتربص به ريب المنون قل تربصوا فإني معكم من المتربصين صدق الله العلي العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحابه وأهل بيته أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தினுடைய முதலாவது நோன்பை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:21. இன்னும் ஒரு ஏறத்தாழ 18 மினிட்ஸ் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. நாம் நோன்பு திறக்கிற வரைக்கும் சில விஷயங்களை பேசிட்டு துவா செஞ்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருடைய நோன்பையும் மக்பூலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் இபாதத்துகளையும் முழுமையாக செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்து இன்றைய ஒரு சின்ன ஷேரிங் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் மாதம் நோன்புன்னு வந்துட்டா
நான் ஒவ்வொரு தடவையும் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் ஞாபகப்படுத்துவேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு கருணை மிக்கவன் என்பதை உணர்த்துவதற்கு நான் இந்த உதாரணத்தை அடிக்கடி நான் ரமலானுடைய டைங்களில் சொல்கிறது உண்டு. இன்றைக்கும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படுவது கிடையாது. பொதுவாக நாம் வீடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்போமே. இப்போ உதாரணமாக சில நேரங்களில் இந்த P1 P2 இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நோன்பு வைக்குங்க. சில நேரங்கள் பேரண்ட்ஸ் வைக்க வேணான்னு கூட சொல்லுவாங்க. அப்போது நோன்பு வைக்குங்க. நானும் நோன்பு வைக்கிறோமான்னு நோன்பு வைப்பாங்க. நோன்பு வச்சுட்டு அப்புறம் என்ன செய்வாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் நார்மலாக போவாங்க இல்லையா. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பாக்கெட் மணின்னு வச்சுருப்பாங்களா இல்லையா, அதை கையில் வச்சு அதையும் விட மாட்டாங்க. வாங்கிட்டு கடைகளுக்கு போகிற எப்பொழுது வளமையாக போகக்கூடிய கடைகளுக்கெல்லாம் போய் ஏதாவது வாங்கிறத வாங்கிடுவாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க இல்லையா, அதை அப்படியே பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. நோம்பு திறந்த ஒன்று சாப்பிடணும், நோம்பு திறந்த ஒன்று சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய சேர்த்து வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே அந்த பேக்கை தூக்கிட்டு அப்படியே டயர்டாக என்ன செய்யுங்க மிஷனாக்கா, மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்தோடனே அப்படி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனில் நுழைஞ்சு ஐஸ் பெட்டியை திறந்து பார்க்குறது, அம்மா என்ன சமைச்சிருக்குன்னு ஒரு சட்டி இதெல்லாம் பாத்திரங்களை எல்லாம் திறந்து பார்க்குறது, இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் வாயில் கிடச்சதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் நோன்பு வந்துருச்சு இல்லையா, இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா அமைதியாக பேக்கை தூக்கிட்டு வந்து அப்படி சோஃபாவில் போட்டுட்டு அப்படி டயர்டாக இருப்பாங்க. அப்போ அம்மாவோ அத்தாவோ சொல்லுவாங்க, ஏன் நான் ஒன்று சொன்னலாம், நீ எதுக்கெலாம் நோன்பு வைக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிள்ளை என்ன செய்வோம்மா அப்படி நோன்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பிள்ளை வந்து ஒன்று கேட்கும், அம்மா எனக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இது செய், இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னால், அப்படி சொன்னாக்கா மறுக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? மறுக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? யாருமே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா மறுக்க மாட்டாங்க. உடனே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாக்கா செஞ்சு கொடுத்துருவாங்க. இது மாதிரி தான் இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்காக வேண்டி நாம இபாதத்துகளில் இது ஒரு பெரிய இபாதத், இபாதத்துகள்லேயே ரொம்ப பெரிய இபாதத். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, குல்லு அமலி இப்னு ஆதம யுலாஅஃபுல் ஹஸனத்து அஷ்ரு அம்சாலிஹா. ஆதமுடைய மக்கள் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய நல்ல செயல்கள் செய்தால், நல்ல செயல்கள் இருக்கு இல்லையா, எந்த நல்ல செயல் சாதாரண நாட்களில் எந்த நல்ல அமல் செய்தாலும் அஷ்ரு அம்சாலிஹா, ஒரு நல்ல அமலுக்கு அது மாதிரி 10 மடங்கு அல்லாஹ் அதிகமாக்கி தருவார். இலா 700 பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 700 மடங்கு வரைக்கும் ஒரு நல்லது செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது மாதிரி 10 மடங்கு 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், இல்ல ஸௌம, நோன்பை தவிர எல்லாத்துக்கும் நீ நல்லது செஞ்சீங்கன்னாக்கா 1க்கு 10 இல்லாட்டி 700 வரைக்கும், ஆனால் நோன்பை தவிர என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னஹு லீ, அல்லாஹ் தஆலா சொல்றான், நோன்பு அவன் எனக்காக வேண்டி வைக்கிறான். பொதுவாக சில நேரங்களில் மற்றவங்களுக்காக வேண்டி தொழுகையில் மற்றவங்களுக்காண்டி தொழுகிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணலாம். யாரையாவது நீங்கள் தொலை சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம நார்மலாக தொடுறாக்கா 5 நிமிஷம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பார்க்கறதுக்காண்டி 2 நிமிஷத்தில் டக்குன்னு குனிஞ்சு நிமிந்து எந்திரிச்சிருவாங்க.
போய் தொழுதுட்டு வா அப்படின்னு சொன்னால் போதும், அவன் போய் சொல்லிவிட்டு நம்ம திரும்பி வரத்துக்குள்ளேயே சலாம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. தொழுது முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா சில நேரங்களில் மற்றவங்க பார்க்கறதுக்காக வேண்டியெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போது இபாதத்துகளில் அந்த இஹ்லாஸ் இருக்கு இல்லையா, அதை நாம் திணிக்க வேண்டியது இருக்குது. நோன்பு அப்படி அல்ல. நோன்பு வச்சுக்கிட்டு யாராவது ஒருவர், நோன்பு வைக்கிறது நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் மட்டும் தான் தெரியும். நோன்பு வச்சுக்கிட்டு போய் எங்கேயாவது சைட்டில் போய் நின்றுக்கிட்டு இல்லாட்டி வாயில் சாயந்தரமாக ஈவினிங்காக தொண்டையெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கும், வாயை கொப்பளிப்பாங்க. வாயை கொப்பளிக்கும் போது ஒரு மடக்க உள்ள அப்படி தெரியாமல் விட்டா யாருக்கு தெரிஞ்சிட போகுது, கொஞ்சம் அப்படி தண்ணியை குடிச்சிடுவோமே அப்படின்னு யாராவது நினைக்கிறது இருக்குதா? யார் நினைப்பாங்களா? இங்கிட்டு வரைக்கும் போகும் தண்ணி, கழுத்து வரைக்கும் போகும், வெளியில் துப்பிடுவோம். ஏன்னா நோன்பு என்பது நம்மள்கிட்ட அவ்வளோ இஹ்லாஸா இருக்குது. நோன்பை முறிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எச்சி முழுங்கிறது கூட நம்ம பயப்படுவோம். நோன்பு 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 அப்படின்ட்டு. அப்போ தொண்டை வறண்டு இருக்கும், கொஞ்சம் எச்சிய முழுங்கிறது கூட நம்ம பயப்படுவோம். அப்போ நாம இதை யாருக்காண்டி செய்வோம்? அவங்க பார்த்துருவாங்கிறதுக்காண்டி நோன்பு வைப்போமா? யாரும் பார்க்காம 2 வாயில போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆனால் யாரும் அப்படி செய்ததாக நாம கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி பண்றவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. அப்போ நோன்புங்கிறது நாம சாதாரணமாக செஞ்சிடறோம், ஆனால் எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா? அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஇன்னஹு லீ, அவன் அதை எனக்காக வேண்டி வைக்கிறான். எனவே வஅன அஜ்ஸீ பிஹி, நானே அவனுக்கு கூலி கொடுப்பேன், நானே கொடுப்பேன். இன்னும் சில இதில் நானே கூலி அப்படின்னு கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். ஏன்னா அவன் யதஉ ஷஹ்வதஹு வ தஆமஹு மின் அஜ்லி, அல்லாஹ் சொல்கிறான் எனக்காக வேண்டி அவன் ஆசைகளை துறந்தான், ஆசைகளை விட்டுட்டான். ஏதாவது கடைகளுக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், சிலர பசிக்கும், இது பண்ணும், அவன் எதையுமே தொடமாட்டான். வ தஆமஹு, அவனுடைய உணவையும் விட்டுட்டான் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், அன்பிற்குரியவர்களே, இதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கு. ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் என்னன்னா, ஃபர்ஹத்துன் ஐந்த ஃபித்ரத்திஹி, வாங்கு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? டைம் ஆச்சுனாக்கா எதை முதல்ல சாப்பிட்றதுன்னு ஒரு சந்தோஷம் வரும். சாப்பாடு அங்கெல்லாம் இருக்குமா இல்லையா, எதை சாப்பிட போறோம்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபரஹத்துன் ஐந்த ஃபித்ரத்திஹி, அவன் நோன்பு திறக்கிற நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் அவனுக்கு இருக்கிறது, அவன் வெயிட் பண்ண சொல்லுங்க. வஃபரஹத்துன் ஐந்த லிகாஇ ரப்பிஹி, வஃபரஹத்துன் ஐந்த லிகாஇ ரப்பிஹி, அவன் அவனுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது அந்த சந்தோஷம் அவனுக்கு தெரியும். அவனுடைய ரப்பை சந்திக்கும் போது அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு குட் நியூஸ் அவனுக்கு கொடுப்பான், அது ஒரு பெரிய சந்தோஷம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி வலி ஹுலூஃபு ஃபீஹி அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹ் மிஸ்க், அப்போ அவன்கிட்ட இருந்து எந்த குறையும், நோன்பாளி வாயிலிருந்து ஒரு ஸ்மெல் வருதுன்னு வைங்களேன், அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது மிஸ்கை விடவும் மிக உயர்தரமானது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம நோன்பாளிகள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பற்றி எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறார், நோன்பு வைத்திருக்கக்கூடிய நம்ம மேல எவ்வளோ பெரிய இது வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்த இந்த நேரத்தில் கேட்காம நாம எந்த நேரத்தில் கேட்க போறோம்? இந்த நேரத்தில் கேட்காம விட்டுட்டோம்னாக்கா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்வாங்க, இந்த ரமலானை இஸ்திக்ஃபார் செய்யாமல், தௌபா செய்யாமல்,
அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்காமல் எந்த ரமலான் ஒருவனை விட்டும் கடந்து விடுகிறதோ அவனை விடவும் துர்பாக்கியசாலி வேற யாரும் இருக்க முடியாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு திறக்கிற நேரங்களில் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து, ஏன்னா நம்ம சாப்பாடு தயாரிக்கிறது அந்த செய்கிறது வேலைகள்லாம் நம்ம இருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம்னாக்கா இறைவன்கிட்ட நம்ம துவா செய்வோம். யா அல்லாஹ், எங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்களுக்கு கொடு. நம்ம ஒவ்வொரு ஆட்களுடைய கல்புகள்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குமா இல்லையா? நம்ம இறைவன்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான். அந்த துவா கபூல் ஆகுமா ஆகாதா என்று சந்தேகப்பட்டால் அது முனாஃபிக் தனத்தினுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் இறைவன்கிட்ட நாம் துவா செஞ்சுட்டு நாம் நோன்பு திறப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நோன்பை கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم يا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم إنا نسألك التقى والعفاف والغنى يا أرحم الراحمين. اللهم نور قلوبنا بأنوار القرآن وزين أخلاقنا بزينة القرآن ونجنا من النار بالقرآن وادخلنا الجنة بالقرآن يا أرحم الراحمين. يا الله, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ரஹ்மானே உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா ரஹமர் ராஹீம். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய அன்பிற்குரியவர்கள் யா ரஹமர் ராஹீம். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து பிரிந்து உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரியவர்கள் அனைவருடைய பாவங்களையும் ரஹ்மானே உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா ரஹமர் ராஹீம். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் யா ரஹமர் ராஹீம். யா அல்லாஹ், நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம் யா ரஹமர் ராஹீம். யா அல்லாஹ், நாங்கள் தெரியாதவர்களாக இருக்கிறோம் யா ரஹமர் ராஹீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டியருள் யா ரஹமர் ராஹீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டியருள் யா ரஹமர் ராஹீம். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொருவருடைய கல்புகளிலும் யா அல்லாஹ் இதயங்களிலும் தேட்டங்கள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது யா ரஹமர் ராஹீம். யா அல்லாஹ், எங்களுடைய எண்ணங்களை, யா அல்லாஹ் எங்களுடைய தேட்டங்களை, எங்களுடைய தேவைகளை அறிந்தவன் நீ யா ரஹமர் ராஹீம். யா அல்லாஹ், எங்களுடைய தேட்டங்களை தேவைகளை அறிந்து யா அல்லாஹ் அதை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள் யா ரஹமர் ராஹீம். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், இந்த உலகிலும் மறு உலகிலும் யா அல்லாஹ் எங்கள் யாவருக்கும்
நிம்மதியான அமைதியான சந்தோஷமான வாழ்வினை யா அல்லாஹ் எங்கள் யாவருக்கும் வழங்கியருள் யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ் எங்களுடைய உடல்களிலே ஆரோக்கியத்தை வழங்கியருள் யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ் எங்களுடைய உறவுகளிலே சந்தோஷங்களை வழங்கியருள் யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வாதாரங்களிலே பரக்கத்தை அபிவிருத்தியை வழங்கியருள் யா ரஹமர் ராஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள் யா ரஹமர் ராஹமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார் وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصل يا ربي على النبي سيدنا مولانا محمد وآله وصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் மனதுக்குள் துவா செய்து கொள்வோம். நாம் நோன்பு திறக்கிற நேரத்திற்கு நாம் வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:21. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நோன்பு திறப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் நேரம் நெருங்கிவிட்டது. நாம் நியத்து சொல்லி நோன்பு திறக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சரியாக இருக்கும். எல்லாரும் நியத்து சொல்லிக்கிறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன் மீதே தவக்குல் வைத்தேன், உன்னுடைய உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர் أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر
لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد. يا الله பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூத் என்னும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளில் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.